பள்ளப்பட்டி எக்கனாமிக் சேம்பர் அங்கே ஆரம்பித்து அங்கே செயல்படும் போது உண்மையாகவே ஒரு பெரிய தாகம் இருந்தது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒன்று வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் டைம்லேயே மௌலானாட்ட கேட்க ஆரம்பிச்சாச்சு. அல்ல இந்த நேரத்தை வந்து அதுக்கு பொருந்தியிருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இது மிகச்சிறப்பாக செயல்பட்டு பல தளங்களில் பல நல்ல விஷயங்கள் வந்து சமூகத்துக்கும் சரி நாட்டுக்கும் சரி எக்கனாமிக் சேம்பர் கொடுத்துட்ருக்கோம். அதே நல்ல விஷயங்களை நம்ம பகுதியிலையும் கொடுக்கணும்னு துவா செய்தவனாக ஆரம்பிக்கிறேன். எக்கனாமிக் சேம்பர் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல். இது வந்து ஒரு கட்சி மாதிரியோ வேற ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஆக்சுவலாக இது ஒரு கருத்தியல். இது ஒரு மௌலானா அவங்களுடைய ஒரு 14 வருட ஆய்வின் அடிப்படையில் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திட்டமிட்டு மஷூராவின் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் கொண்டு செல்கிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இது. இது நபி வழியை பின்பற்றி நபி என்ன செஞ்சாங்களோ சஹாபாக்கள் என்ன பண்ணாங்களோ அதனுடைய அடிப்படையில் இந்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. 34 மாவட்டங்களில் இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. 36,000 கல்வியாளர்களை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 4 வெர்டிகலாக செயல்படுது. முதலாவதாக தீன் சேம்பர், அடுத்து சோஷியல் சேம்பர், எஜுகேஷன் சேம்பர், பிஸ்னஸ் சேம்பர். இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கு கீழே அதே மாதிரி ஒரு 4-5 வெர்டிகல் இருக்கும். தீன் அப்படின்னா எல்லாத்துக்கும் குரானை கொண்டு போய் சேர்க்கறது, தீனுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். சோஷியல் சேம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவ விஷயங்கள், மெயினாக ஜக்காத்தை கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி எல்லா விதமான சமூக பணிகள், ரத்த தானம், மரம் நடுறதுலேருந்து எல்லாம் இதில் வந்துடும். எஜுகேஷன் சேம்பர் இன்றைக்கி வந்து வெறும் கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அரசு வேலைகளை நோக்கி உயர் பொறுப்புகளை நோக்கி நம்ம மக்களை நகர்த்துறதுலேருந்து இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் எஜுகேஷன் சேம்பர் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. பிஸ்னஸ் சேம்பர் வியாபாரம் நேர்மையாக கரெக்டாக பண்ணுறது, அது இல்லாமல் நல்ல வலிமையாக எப்படி அன்றைக்கி நம்ம சகாபாக்கள் வந்து மார்க்கெட்டில் வலிமையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட பிஸ்னஸை கொண்டு போகிறத பற்றி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பள்ளப்பட்டி எக்கனாமிக் சேம்பரோட இது எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா சைனா ட்ரிப் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தொடர்ந்த செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது சக அமைப்புகளோடு இணைந்து செயல்படுதல். இப்போது சோஷியல் சேம்பரில் ட்ரிபிள் சீன் மௌலானா அதை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. மௌலானா நான் பார்க்குற மெயின் விஷயம் என்னென்னா, எப்படி இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும், 10 பேர் இருந்தாலும் அதே ஸ்பீச் டெலிவரி ஆகும், 10 லட்சம் பேர் இருந்தாலும் அதே ஸ்பீச் டெலிவரி ஆகும். அந்த கருத்தியல் விஷயங்களை தொடர்ந்து பேசி 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 அவங்க ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. பள்ளப்பட்டியை பொறுத்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் பிஇசி சார்பாக. அதே மாதிரி கேர் ஸ்கூல்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான கேர் ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கான டைலரிங் கற்றுக் கொடுத்து அதே மாதிரி அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் ஒரு கோஷா முறையோட நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ, நம்ம பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகளுக்கு போனால் என்ன நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த ஸ்ட்ரக்சரோடு அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே பள்ளப்பட்டி மீட்டிங் நடக்கும்போது கூட நான் அதை பற்றி சொல்லுவேன். இங்கே நம்ம ஏரியாவில் வந்து நம்ம எப்படி அந்த மகளிர் நிதியை வந்து மிகச்சிறப்பாக அந்த கவர்மெண்ட் கொடுக்குற 20 லட்சத்தை வந்து நம்ம எவ்வளோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு, அந்த மாதிரி எங்கேருந்து எந்த நல்ல விஷயங்கள் வந்தாலும் சரி, அது பொறுப்பாளர் தான் சொல்லணும், இவங்க தான் சொல்லணுங்கிறது இல்லை. யார் எந்த நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒரு எஸ்ஓபி போட்டு அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அந்த விஷயங்களை கொண்டு போகிறது. இது வந்து எக்கனாமிக் சேம்பருடைய மிக ஒரு அருமையான ஒரு செயல் திட்டமாக போயிட்டுருக்கு. எனக்கு 2-3 வாட்டி நான் மௌலானா முன்னாடியே நம்ம ஏரியாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னா, எப்படி பள்ளப்பட்டியில் மோஸ்ட்லி அங்கே எல்லாருமே வெளியூரில் இருக்கிறவங்க தான் பள்ளப்பட்டிக்காரவங்களாக இருப்பாங்க. அப்படி அங்கே செயல்படும் போது வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய நல்ல நண்பர்கள் சமூக ஆர்வம் இருக்கும், ஆனால் உள்ளூரில் அவங்களால செயல்பட முடியாது, வெளிநாட்டிலேருந்து செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோரத்தில் மிக அருமையாக அவங்களுடைய பங்களிப்புகளை வழங்கலாம். இது இதனுடைய நோக்கங்கள், இதனுடைய விரிவான விஷயங்கள் மௌலானா இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க. நம்ம எந்த நோக்கத்துக்காக கூடியிருக்கோமோ, எந்த நோக்கத்தை முன்னெடுக்கிறோமோ, இறைவன் அதில் பரிபூர்ண வெற்றி தரக்கு பிரார்த்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.